அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்ருக்கோம். 24 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். مما خطيئاتهم أغرقوا فأدخلوا نارا فلم يجدوا لهم من دون الله أنصارا. மிம்மா மீமு ஷதா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மிம்மா ஹதி இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வந்திருக்கு. ஸோ மத்து முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா அலிஃப். ஸோ இதுஹா ஷவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது இந்த இடத்துல. ஓ ரிகு கைன் சுக்கூனை அசைச்சிடாதீங்க, அதுக்கான உச்சரிப்பு மட்டும். ஓ ரி ரா கெஸ்ரா மெல்லினமாக ஓதணும். காஃப் வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே ஓமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஃப உத் தால் சுக்கூன் கல்கலத்து சுக்ரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ஃப உத் ஹிலு ஓமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். நாரன் நியூனில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனை தொடர்ந்து ஃபா இஹ்ஃபா தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மீம் சுக்குனுக்கு அப்புறமையா இதுஹா ஷாவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. எஜிது வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லஹும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் ஷாவை இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா தால் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். தூல வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தூனில்லாஹி அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கெஸ்ரா வந்துருக்கு. ஸோ அல்லாஹுங்கிறத இல்லாமல் மெல்லினப்படுத்தி ஓதணும். தூனில்லாஹி அன்சாரா நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஸ்வாத் இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஆஸ் யூஷுவல் ஃபத்தாத்தை இருக்குது. ஸோ நம்ம ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மத்துக்குடைய சிஃபத் கொடுத்து ஓதுவோம். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? مما خطيئاتهم أغرقوا فأدخلوا نارا فلم يجدوا لهم من دون الله أنصارا.